சண்டே லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். இந்த வாரம் சண்டே பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே பிடிச்ச மட்டன் ரெசிபீஸ் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஒயிட் ரைஸ், தக்காளி ரசம், மட்டன் கிரேவி, மட்டன் ஃப்ரை, அது கூட வந்து கீ ரைஸ். இந்த கீ ரைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம குக்கரில் வந்து முந்திரி பருப்பு, தேங்காய் பால்லாம் விட்டு செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி செய்வேனா, எப்பவும் சாதம் வடிக்கிற மாதிரி சாதத்தை வடித்து கொஞ்சமாக எடுத்து அதை ஆற வச்சுக்கோங்க. கடாயில் தாராளமாக நெய் விட்டுக்கிட்டு முந்திரி பருப்பு 2ஆக ஸ்லிட் பண்ண முந்திரி பருப்பு, அது கூடவே பெரிய வெங்காயம் 2த்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆயிடணும். வெங்காயம் வந்து நல்லா பிங்கிஷ் ஆனதுக்கப்புறமா வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு அந்த வடித்து ஆற வச்சிருக்கிற சாதத்தை கிளறி எடுத்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மட்டன் ஃப்ரை பார்த்தீங்கன்னா, கிரேவியிலேருந்து மட்டனை தனியாக பிரித்து எடுத்துட்டு பொரிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு லிட் போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் பெரட்டினீங்கன்னா இந்த வறுவலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட அந்த கீ ரைஸ் கூட ஒரு மட்டன் பீஸ், ஒரு முந்திரி, அது கூடவே நல்லா பொரிச்சு போட்டிருக்க உருளைக்கிழங்கு, நல்லா கிரேவி ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிஜமாக சொல்கிறேன், இந்த காம்பினேஷன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம்.